மீடியாலன்னு கிடையாது. எந்த துறையா இருந்தாலும் அது சர்வை பண்றது நம்ம ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி நம்ம இருக்க விடுறதில்ல. நம்ம நார்மலா ரோட்ல நடந்து போனா கூட, இவ என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா? இவளுக்குலாம் ஒழுங்கா ஒரு ட்ரெஸ் போட்டு வர தெரியாது. ஒரு வுமனுக்கு என்ன ட்ரெஸ் போடணுன்றதுல கூட ரைட்ஸ் இல்ல அப்படின்னா, அப்ப நமக்கு வேற எதுல ரைட்ஸ் இருக்காது சொல்லுங்க? கரெக்ட். நம்மளால நம்ம சொந்த வாழ்க்கையில நம்மளோட முடிவுகள நம்மளால எடுக்க முடியல. ஆனா அடுத்தவன் எடுக்குறான். ரோட்ல போறவன் எடுக்குறான். என் வாழ்க்கையில எனக்கே ரைட்ஸ்லாம் உனக்கு எதுக்குடா ரைட்ஸு? ஃப்ரீடம் எங்க இருக்கு நமக்கு? எல்லா இடத்துலயும் இப்படி சொல்றாங்க, அப்படி முதல்ல பொண்ணுங்க நம்ம இன்னொரு பொண்ண வந்து கிரிட்டிசைஸ் பண்றதே விடுங்க. விமன் வந்து எப்பவுமே ஒரு விமன வந்து தூக்கி தான் விடணுமே தவிர, ஒரு விமன் வந்து எப்பவுமே இன்னொரு விமன பேசக்கூடாது. அப்படி டவுன் தள்ளக்கூடாது. கரெக்ட். தெர் இஸ் அ கர்மா. இப்போ நீ ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா, நீ அவனுக்கு ஒரு விஷயம் தான் பண்ணியிருப்ப. ஆனா வந்து உனக்கு அது டபுள் மடங்கா திருப்பி உனக்கு குடுக்கும். தட் இஸ் கால்ட் கர்மா. உனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலையா? போயிடு. பார்க்கவே பார்க்காத. அவன் உன்னோட கதையில அவன் வில்லனா இருக்கான். மேபி நெறைய பேரோட கதையில அவ ஹீரோவா இருக்கலாம்ல. யாரோட கதையில அவன் ஹீரோவா இருக்கலாம்ல. ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கலாம்ல. உனக்கு பிடிக்கலன்றதுனால நீ அவன பேசி, அவன டம்ப் பண்ணி, அவன் வளர்ந்து வந்த பாதையோ, அவன் கடந்து வந்த பாதையோ அழிக்கிறதெல்லாம் கேவலமான விஷயம் இல்ல. இப்போ சோசியல் மீடியாவோ ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டாங்க. இவன்லாம் நல்லா எப்படி வாழ்ந்துடலாம்? இவன்லாம் எப்படி நல்லா வாழ்ந்துடலாம்? குத்தி கொலை பண்ணிரும் வார்த்தையிலேயே அப்படின்னு. ஏன்னா என் ஃபேமிலியில யாருமே மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்ப என்னால முடியுதுங்கும்போது, ஒரு சராசரி வீட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணால முடியுதுங்கும்போது, உன்னால ஏன் முடியாது? உன்னாலயும் முடியும். உனக்கு என்ன ட்ரீம்ஸோ அத அச்சீவ் பண்ணு. உன்னோட ட்ரீம்ஸ்ல நீ நல்லவனா வந்து காட்டு. அவ்வளவுதான். அத விட்டுட்டு வந்து அடுத்தவனோட வாழ்க்கையில, அடுத்தவன் பண்ற விஷயத்துல அது பாடி ஷேமிங் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நெறைய பேர் அதையும் வந்து இப்ப ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து சில சமயம் தான் எமோஷனல் ஆவோம். சில சமயம் ஏய்ப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா நெறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க மென்டலி நெறைய ட்ராமாஸ்ல இருப்பாங்க. நெறைய ஒரு விஷயம் போராடிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. அப்படி போராடிட்டு வரப்போது, அவங்களுக்கு அவங்க மனசு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். என்னவா வேணாலும் போகலாம். அப்போ ஒருத்தன் தன்னோட லைஃப் அழிச்சுக்கிறதுக்கு நீ ஏன்டா காரணமா இருக்க? நீ எதுக்கு காரணமா இருக்கணும்? உன் வாழ்க்கைய பாரேன்டா. அதுதான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அந்த வீடியோவுமே போட்டிருந்தேன். நமக்கு நம்மளே சுதந்திரம் தரதில்லங்க. நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சுதந்திரம் தரோம். பொண்ணுங்க எல்லாரையுமே சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சுதந்திரம் குடுங்க, சுதந்திரம் குடுங்கன்னு கேட்கலாம்.